இன்று மனம் பற்றி சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். மனம் என்றால் என்ன? மனம் உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று ஆசான் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது உயிர் சுழன்று கொண்டே இருக்குது, அதிலிருந்து ஒரு அலை வெளிவந்து கொண்டே இருக்கின்றது, அதுதான் மனம், அதுதான் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனதிலிருந்து தான் பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. இப்போது பல மரங்கள் இணைந்தது தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் இருக்கும் பொழுது அதை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் பல எண்ணங்கள் நிறைந்தது மனம். ஒரு எண்ணம் அப்படிங்கிறப்ப அது தனித்து ஒரு எண்ணமாக இருக்குது. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்களின் தொகுப்பே மனம் அப்படி கூட நம்ம சிந்திக்கலாம். அப்போ இந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பொழுது இந்த மனமானது அமைதி அடங்க தொடங்கும். மனதை அடக்கலாமா? நான் மனதை அடக்கி அதை ஆளுவேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா? சுவாமிஜி அதுக்கு தான் சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனம்தான் ஒரு விளை நிலம். இந்த மனதில் இருந்து தான் எல்லாமே நம்ம மனம் கொண்டு இந்த உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். நம்மளுடைய உயிராற்றலையும் நல்ல எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மனம்தான் உதவுது. மனம்தானே ஜீவகாந்தம். மனம்தான் புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு புலன்கள் மூலியமாக, இந்த புலன்களை என்ன பண்ணுது? மனம் கருவியாக பயன்படுத்தி கொண்டு இயங்கிட்டுருக்கு. இந்த 5 புலன்களையும் கண், காது, வாய், தோல், நாக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கருவியாக பயன்படுத்தி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குது இந்த மனம். கண்கள் மூலிமா இந்த மனம் செல்ஃபோன் பார்க்கலாம். மனம் தானே நினைக்குது, மொபைல் ஃபோன் பார்க்கலான்னு நினைக்குது, நிறைய விஷயங்களை பேசலான்னு நினைக்குது, சாப்பிட்லான்னு நினைக்குது, ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுது? மனம் சொல்லுது. இந்த புலன்கள் அதற்கு அடிமையாக அது வாட்டுக்கு அந்த வேலையை செய்யுது. அப்போ அந்த புலன்கள் மூலிமா என்ன ஆகுது? ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே, மனம் செலவாகி கொண்டே இருக்குது. அப்போ சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு லட்டில் சுவை இருக்குது, அந்த லட்டை சாப்பிட்றோம், நம்மளுடைய என்ன செலவாகுது அந்த இடத்துல அப்படின்னா, நம்மளுடைய ஜீவகாந்தம் அந்த இடத்துல செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவகாந்தம் செலவாவதே அந்த லட்டின் சுவையாக நாம் உணர்கிறோம். அப்போது இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு 2 லட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு டீ, காஃபி அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளால் அந்த சுவையை உணர முடியாது. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இல்லை ஏதாவது ஒரு தண்ணீர் அருந்திவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டீ, காஃபி குடிக்கும்போது அதனுடைய சுவை தெரியும். ஏன்னா அந்த 2 லட்டு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு 2 யூனிட் அளவு அந்த ஜீவகாந்தம் செலவாயிருக்கு. மீண்டும் அதே அளவு அந்த காஃபியை குடிக்கும் பொழுது அந்த சுவை நமக்கு தெரியாமல் போகுது. அப்போ சுவை அப்படிங்கிறது எதில் இருக்குது? அந்த ஜீவகாந்தம் செலவாவதே சுவையாக இருக்கின்றது. அது தெரியாமல் அந்த சுவை நம்மளுடைய அந்த பொருளில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த மனம் என்ன பண்ணுது? அதில் போய் சிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதை வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. இதே போல் தான் எல்லா விஷயத்திலையும் மனம் அடிக்ட் ஆகி இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மனதை பற்றி மிக 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 தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனதை பக்குவமாக ஒரு குழந்தை போல அந்த மனதை நாம் கையாள பழகி கொள்ள வேண்டும். மனதை அதான் சொன்னாங்க, மனதை அடக்கினால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். நான் உன்னை அடக்கிடுவேன் அப்படின்னு அந்த மனதிற்கிட்ட நம்ம சொல்லும்போது அந்த மனம் என்ன பண்ணுன்னா திருப்பியும் மேலெழுந்து தன்னுடைய செயல்களை காட்ட துவங்குது. ஏன்னா மனதிற்கு அவ்வளோ வலிமை. மனம் தானே காந்தம். அந்த காந்தம் தானே எல்லா பக்கமும் கடவுளாக இயங்கிட்டுருக்கு. அப்போ அந்த காந்தம் எவ்வளோ வலிமையானது அப்படின்னா, நம்மளுடைய மனம் அவ்வளோ வலிமையானதுனால தான் நம்மளுடைய காந்தமும் வலிமையாக இருக்குது. மனதை
நாம் ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது நம்முடைய ஜீவகாந்தமும் திணிவாக இருக்கும். அப்போ நம்ம மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது? அதுக்கு தான் சுவாமிஜி நிறைய தியானங்கள் கொடுத்தாங்க. மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, தண்டுவடை சுத்தி பிராணாயாமம். இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி எப்பொழுதுமே வச்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 4 நாளைக்கு தியானம் பண்ணுறோம். 4 நாள் கழித்து இந்த மனம் என்ன பண்ணும், 4 நாள் பண்ணிட்டோம் போதும், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அப்போது அது அந்த மனதில் வயப்பட்ட நிலை, மனம் வயப்பட்ட நிலை. அதே நான் இன்னைக்கு கட்டாயமாக தியானம் நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு நம்ம தொடர்ந்து காலையும் மாலையும் நம்ம ஒரு 20 நிமிஷம் தியானம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வரதான் இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அலை வேகத்தை குறைத்து உயிரில் ஒடுங்கி நிற்க பழகும். இல்லைன்னா இந்த மனம் என்ன பண்ணும், அலைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மனதிற்கு என்னுடைய வேலை என்ன, அலைவது தான். ஆனால் அந்த மனதனுடைய சிறப்பு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த மனம் இயற்கையை தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு இந்த மனதிற்கு உண்டு. அத்தனை ஆற்றல் இந்த மனதிற்கு இருக்குதுன்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலு, மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டில்லா இன்பமே, மனதிலே உள்ள எல்லாம் மற்றிங்கு தேடுவீர். மனம் புலனுணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர்வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்தறிவேனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ சுவாமிஜி இதில் என்ன சொல்ல வராங்க, மனம் அறிவான பின் மனிதனும் தெய்வமாக திகழ்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த மனதிற்கு இருக்கு. அது எப்படி மனம் அறிவாக மாறும்? உயிரில் ஒடுங்கி நிற்க பழக இந்த மனம் தன்னுடைய மூலத்தை நோக்கி திரும்ப போகும். இந்த மனம் புறப்பொருளோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுது, நம்ம தியானம் ஒரு நேரம் பண்ணுறோம், ஒரு நேரம் விட்டுறோம் அப்படின்னா அந்த மனம் என்ன ஆகுது, எப்போவுமே அந்த பழக்கத்தின் வயத்திலேயே போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து தியானிக்க அகத்தாய்வு பயிற்சிகளை இந்த மனதிற்கு கொடுக்க இந்த மனம் என்ன ஆகுது, உள்நோக்கி திரும்பி உள்ளே போக கடைசியாக நிலையாக இருக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய அறிவு தான் நிலையாக இருக்குது. அப்போ அந்த அறிவை இந்த மனம் உணர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா தெய்வமாக மாறிவிடுகிறான் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ்மனம் தான் நம்முடைய கருமையம், தெய்வீக நீதிமன்றம் எல்லாமே சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மனதை நாம் பக்குவமாக, அந்த மனது நம்ம ஒரு குழந்தை போல கையாள பழகி கொள்ள வேண்டும். அந்த மனதிற்கிட்ட போய் ஒரு குழந்தை கையில் கத்தி வச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கிட்ட நம்ம எவ்வளோ பக்குவமாக அந்த கத்தியை நம்ம வாங்குவோம். அதே போல் நம் மனதை இந்த விஷயம் வேணும் அப்படின்னு இந்த மனம் சொல்லிச்சுன்னா இருக்கட்டும், அப்போ வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். இப்படி நம்ம சொல்லி பழக இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா ஒரு விஷயம், இது ஒரு பொருளை கேட்குது அப்படின்னா உடனே போய் நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மனதிற்கு பழக்கமாயிடுது. குழந்தைக்கு எப்படி பழக்கமாகுது, நம்ம செல்ஃபோன் கொடுத்து பழக்கம் பண்ணிடுறோம். அதே போல் இந்த மனதும் என்ன பண்ணுது, நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு இந்த மனமும் அதே பழக்கத்திலேயே சிக்கிக்குது. அதுதான் அடிக்ஷனாக மாறிடுது. அப்போ அந்த மனதிற்கு நம் ஒவ்வொரு நிலையிலும் சதா சர்வ காலமும் விழிப்பு நிலையோடு இருக்க நம்ம பழக வேண்டும். அதுக்கு தான் சுவாமிஜி தவங்கள், ஆக்கினை தவம் செய்யும் பொழுது விழிப்பு நிலை, துரியதவம் செய்யும் பொழுது அயரா விழிப்பு நிலை, நுண்மான் நுழை புலனறிவு இதெல்லாம் மனதிற்கு கிடைக்குது.
மனம் என்னாக மாறுது துரியம் செய்யும் பொழுது? உயிரிலேயே ஒடுங்கி நிற்க பழகும்போது உயிராகவே மாறிவிடுகிறது அந்த மனம். உயிராக மாறும்போது அந்த துரியம் கடந்து அதீத நிலை உயரும்போது துரியாதீத நிலையில் மனம் என்னவாக மாறுது? அறிவாக மாறி நிற்கிறது. அப்போ அறிவான பின் மனிதனும் தெய்வமாகிறான். இப்போ மனதை நாம் பக்குவமாக கையாள பழகிக்கொள்ள சுவாமிஜி கொடுத்திருக்கின்ற இந்த மனவளக்கலை பயிற்சியினை பின்பற்றுவோம், முழுமையாக பின்பற்றுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மனவளக்கலை பயிற்சியை நம்ம சுவாமிஜி கொடுத்துருக்கிறதா ஒவ்வொரு க்ஷணமும் இதை நாம் சிந்திச்சு கொண்டே இருப்போம். அதுதான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சுவாமிஜி நம்மளுக்கு முதல் பாடல்லையே சொல்லிட்டாங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சுவாமிஜி கொடுத்துருக்கிற கருத்துக்கள் கரெக்டாக தப்பான்னு நம்ம சிந்திக்கிறது சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் இல்லை. சுவாமிஜி அதுதான் சொன்னாங்க, நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கரெக்டுனா நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் அவர் கொடுத்தது தப்பாகவே போக முடியாது. அவர் எதுக்காக அந்த சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நாமே சிந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். இது கரெக்டு தானா அப்படிங்கிற கேள்விகளை நாம் எழுப்ப பழக வேண்டும். இந்த மனம் இப்படியெல்லாம் போகுது, இது சரியா, இதை செய்ய அப்படின்னு சொல்லுது, இதெல்லாம் சரியா அப்படின்னு நமக்குள்ள சிந்திக்க பழகுவதற்கு தான் இந்த மனவளக்கலை பயிற்சி நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இப்போ இதை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திற்கு இந்த பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த பயிற்சி மிக உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.